யார் அவன்? ஐம் ஸோ சாரி, அது தெரியாம கால் தடுக்கி. யா இட்ஸ் ஓகே. கை. புக்கா மக்கா, நாத்தனால அவரை கரெக்ட் பண்ணப்பட்ட பாடு என்ன பாடு? அசால்ட்டா வந்து இந்த வரேன் இருடா. ஹாய், ஐ எம் ஆரவ் மேத்தா, நியூரோ ஸ்பெஷலிஸ்ட். ஓ ஹாய் ஐம் கார்த்திக். என்ன பண்ற? வாட்? கார்த்திக், என்ன இது? ஹாஸ்பிட்டல் கையெடு. அடிப்பாவி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனை தாங்கி பிடிச்சிட்டு இருந்தா அப்ப இது ஹாஸ்பிட்டல் தெரியலையா? உனக்கு இருக்கு, நீ என்ன போலியாடா? சாரி, ஹீ இஸ் மிஸ்டர் கார்த்திக் ரவிதாஸ். அதாவது இவளோட ஃபியான்சி. கூடிய சீக்கிரத்திலே எங்க 2 பேத்துக்கு மேரேஜ் ஆக போகுது. கடவுளே, இப்போ அதை உன்கிட்ட அவன் கேட்டானா? அவன் கேட்கணும்னு நான் சொல்லுங்க. எது? நீங்க தானே நியூரோ ஸ்பெஷலிஸ்ட் மிஸ்டர் ஆரவ்? யா, ஆரவ் மேத்தா, ரைட்? கார்த்திக், இந்த ஃபேஸை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை? உனக்கு இருக்கும். உள்ள உங்களுக்கு என்ன வேலை இல்லையா? கார்த்திக், என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் தெரியாம ஸ்லிப் ஆயிட்டேன். அவர் பிடிக்கலன்னா கீழே விழுந்திருப்பேன். நானும் பார்த்தேன். அதான் டாக்டர் ஆச்சே. கீழே இருந்து கை கால் எதுவும் உடஞ்சு போன் எதுவும் ப்ரோக்கன் ஆகி பிளட் லாஸ் ஆனா ஒரு டாக்டருக்கு தானே ஒரு போனோட வேல்யூம் பிளட்டோட வேல்யூம் தெரியும். அதான் உடனே தாங்கி பிடிச்சிட்டாப்ல. அப்படிதானே டாக்டர்? கார்த்திக். ஓகே மிஸ். ஐயா சக்தி. டே, ஒரு மார்க்கமாக தான்டா இருக்க. ஏன் ஆளுன்னு சொல்லியும் எவ்வளோ தைரியமா என் முன்னாடியே உன் பேர் என்னன்னு கேட்பேன். உனக்கு இருக்குடா. ஓகே மிஸ் சக்தி, ஷால் வி மீட் லேட்டர்? பை. யா ஷூர். நான் இங்கே தான் இருப்பேன். இங்கே கையல்விலின்னு ஒரு பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்களே, அவங்கள நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ நான் இங்கே தான் இருப்பேன். அப்புறமா பார்க்கலாம். ஓ, நீங்கள் தான் நியூரோ ஸ்பெஷலிஸ்டா? தேங்க்யூ ஸோ மச். கையில் என்னோட ஃப்ரெண்டு தான், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. கொஞ்சம் நேரத்துக்குள்ள எங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திட்டா. நீங்கள் மட்டும் வரலன்னா அவ்வளோதான். தேங்க்யூ சார். நோ சார், கால் மீ ஆரவ். ஆஹா, வேற அங்க சுத்தி இங்க சுத்தி ஏன் தள்ள கை வைக்க பாக்குறியா? என்ன சிரிச்சிட்டு இருக்கா? நான் சிரிக்க சொல்லி கேட்டா எப்ப பார்த்தாலும் இந்த சோடா புட்டி ஒண்ணு போட்டுட்டு எப்ப பார்த்தாலும் முறைச்சிட்டே தான் இருப்பா. சிரிக்க வைக்கிற படம் பெரிய படம் இருக்கு. இப்ப பாரு. ஓகே சக்தி, see you later. Bye. ஒன் செகண்ட். தேங்க்யூ ஸோ மச். பாய். இங்க என்னடா நடக்குது? நோ இட்ஸ் மை டியூட்டி. அது வேற இது வேற. நான் என் டியூட்டியை தான் பண்ணேன். ஓகே, உங்கள் ஃப்ரெண்டு இப்போ நல்லா இருக்காங்கல்ல? நீங்கள் ஹாப்பி தானே? அதுவே எனக்கு போதும். ஓகே பாய். பாய்னு எத்தோட சொல்கிறான். இடத்தோட நகரான பாரு. ரொம்ப சந்தோஷம் சார். நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்காக அங்கே பேஷண்ட்லாம் காத்துட்ருக்காங்க. போகலை? நோ கார்த்திக், ஐ எம் நியூரோ ஸ்பெஷலிஸ்ட். ஒன்லி ஃபார் கைல் தே கால் மீ. மற்ற டைமில் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஒய் டோன்ட் யூ ஜாயின் ஃபார் காஃபி? சக்தி, நீங்களும் வரலாமே. டே என்ன கூப்பிடுறியா? இல்லை என்ன வச்சு அவ்வளோ கூப்பிடுறியாடா? நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர். டே, எனக்கு தெரியாதா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு? அவளுக்கு காஃபி சாப்பிட்றதெல்லாம் பழக்கம் இல்லை. ஓ ரியல்லி? இட்ஸ் அ குட் ஹேபிட். எனக்கும் கூட தான். இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக தான் கேட்டேன். தென் ஒய் டோன்ட் யூ ஜாயின் ஃபார் லஞ்ச்? விட மாட்டான் போலயே. என்ன சார், சாப்பிட்றது பிடிக்காதுன்னு சொல்ல போறியா? அது வந்து இட்ஸ் ஓகே கார்த்திக், கேரி ஆன். see you later. bye சக்தி. bye. மேட் ஃபார் ஈச் அதர். ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. எப்பா, இப்போதான் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லியிருக்கான். ரியலி தேங்க்யூ ஸோ மச். மவனே வலியுது. பரவாயில்ல. எப்போ மேரேஜ்னு சொல்லுங்க, கண்டிப்பாக வரேன். கண்டிப்பா உங்களுக்கு சொல்லாமலா? கண்டிப்பா. யார் கூப்பிட்றாங்க இல்லையோ நான் கூப்பிடுவேன். கண்டிப்பா. இப்போ எங்கள் அண்ணன் சந்தோஷமா இருக்கனா அதுக்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமலா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அவனுக்கும் அதான் எங்கள் அண்ணி இருக்காங்களே, கையல்விழி, 2 பேத்துக்கு, எனக்கு இன்னொரு அண்ணா இருக்கான், அவனுக்கு இன்னும் 2 பேர், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே நாள் தான் கல்யாணம். ஸோ நீங்கள் இல்லாமல் இந்த விஷயம் இப்போ அது நடந்திருக்காது. நீங்கள் அதுக்கு முக்கிய காரணம். ஸோ நீங்கள் இல்லாமல் எங்கள் கல்யாணம் நடக்கவே நடக்காது. கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு இன்விடேஷன் வைக்கிறேன். ஓகே?
ஓ ரியல்லி? கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வந்து அட்டன் பண்ணுவேன். உங்களுக்காக நானும் சக்திக்காக. என்ன சக்தி, ஓகே தானே? வர்றா. கண்டிப்பாக ஓ சாரி, கண்டிப்பாக ராவ், கண்டிப்பாக நானும் கார்த்திக்குமே வந்து உங்களை நேரம் வந்து இன்வைட் பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்கள் எங்கள் கல்யாணத்துக்கு வரணும். ஓகே கேரியான். பை பை. பை. இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கா? ஹலோ மேடம், அங்கே என்ன பார்வை? ரொம்ப சிம்பிளாக இருக்காப்லண்ணா. எது? அது வந்து சிட்டிலே மிகப்பெரிய டாக்டர், நியூரோ ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ நம்பர் 1 டாக்டர் வேறு இருக்காரு. அதான் அந்த அளவுக்கு எதுவும் இல்லாமல் சிம்பிளாக இருக்காப்லையே அப்படின்னு சொன்னேன். ம், நல்லா சொன்னேன். ஆமாம், நானே தெரியாமல் உங்களுக்கு கை போட்டேன். தயத்தக்கம் குதிப்பேன். இப்போ என்ன போச்சுடா? சந்தேகப்படுறியா? ஐயோ, ஹலோ, என்ன இது? அப்புறம் நான் ஏதோ சொல்ல போய் நீ ஏதோ தப்பா. இங்கே பாரு சக்தி. இல்லை இல்லை, நீ என்ன சந்தேகம் தான் படுற. எனக்கு உனக்கு செட்டே ஆகாது. நான் இப்போவே அத்தை கிட்ட போய் சொல்லி நம்ம கல்யாணம் வேணாம்னு சொல்கிறேன். அதுதான் கரெக்ட். நீ என்ன சந்தேகப்படுற. மொத்தமாக முடிச்சு விட்டா. பத்தியா பத்தியா, என்கிட்ட உன்னால பேசவே முடியல. நான் கரெக்டாக உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன்னு. மண்ணாங்கட்டி பொண்ணா? கார்த்திக். எங்க விடுற? கார்த்திக். சக்தி, என்ன கோமா? ஆ, நீ என்னோட சக்தி, என் சக்தி பத்தி எனக்கு தெரியாதா? இதெல்லாம் சும்மாடி, சும்மா விளையாட்டுக்கு. கோமாயிட்டியா? ஐ லவ் யூ கார்த்திக். ஐ லவ் யூ டூ. கார்த்திக், இருந்தாலும் எனக்கு நம்ம அந்த ஆர்வம் பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை. அட போடி. கார்த்திக். அடி வாங்குவ, போய் வேலையை பார்ப்போ. அதானே, நம்ம ஒரு உண்மையை கண்டுபிடிச்சோன்னா நம்ம தான் சொன்னு ஒத்துக்க மாட்டாங்க. இவங்களா கண்டுபிடிச்சாதான். சக்தி, ஏதாவது உளறிட்டு இருக்காத. கையில் நீ ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தாங்க, போய் பார்ப்போ. அங்கே தெரிஞ்சல் மட்டும் வரலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? கண்டிப்பாக நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். அது அப்புறம் ஆனால் நான் என்ன ஆயிருப்பேன் இப்போ நினச்சி பார்த்தா கூட என் உடம்பெல்லாம் நடுங்குது. ஜீவி, கண்டிப்பாக நான் செத்தே போயிருப்பேன். எனக்கு மட்டும் நீங்களும் தெரிஞ்ச அச்சவங்க வராமல் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு அதை தவிர வேறு வழியே இல்லை. நான் செத்து தான் போயிருப்பேன். பூக்கோரம் போடத்தா புள்ளிமான் புள்ளி எல்லாம் வாங்கி வருவேன். கம்புதா உன் கைய குத்தாதா, ஊருக்குள் காம்பில்லாத பூ பூக்காதா, மூக்குத்தி குத்தாதடி, எனக்கு வலிக்கும் வேணாமடி, எனக்கு வலிச்சா ஒரு நொடி நானும் உசுர கையில் எடுப்பேன், உனக்கு நானும் கொடுப்பேன். ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ், என்னை விட்டுடு. இங்கே பாரு, என்னை விட்டுடு. இங்கே பாரு, என்னை தொடாத. என் பக்கத்தில் வராத ப்ளீஸ். என்னை விட்டுடு, என் பக்கத்தில் வராத. சந்தியா, இங்கே பாரு, என் பக்கத்தில் வராத. எனக்கு பயமா இருக்கு. என்னை தொடாத ப்ளீஸ். டேய் நான் தான்டா. என்னடா என்னாச்சு? ஜீவி. கண்ணில் ஈரம் வந்தால் என் நெஞ்சில் வாரம் வந்தால் சாய்வேனே உன் தோலிலே. சந்தியா, என்னடா என்னாச்சு? எனக்கு பயமா இருக்கு, பயமா இருக்கு ஜீவி. பயமா இருக்கா? இங்க பாரு, நான் தான் கூட இருக்கேன்ல, அப்புறம் என்ன? இங்க பாரு சந்தியா, எதுக்குடா பயம்? நான் இருக்கும்போது உனக்கு ஒன்றும் ஆகப்பட மாட்டேன்டா. இல்லை ஜீவி, அது அவன் இப்போ இல்லைடா. அவன் இப்போ இங்க மட்டும் இல்லை, இந்த உலகத்துல இல்லை. அப்புறம் என்ன உனக்கு பயம்? ஜீவி, அது வந்து எனக்கு புரியுதுடா. எவ்வளவுக்கு பயப்படா. அவன் உன்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருப்பான்னு எனக்கு புரியுது. சத்தியமா நான் செத்து போயிடுப்பேன் ஜீவி. நான் மட்டும் உன்னை காணும் சொல்லும்போது நான் செத்து போயிட்டேன். ஒரு நடப்படமா தான் உன்னை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன். நீ இல்லைன்னு தெரிஞ்சோடனே ஒவ்வொரு இடமா தேடி அலையும் போது அங்கெல்லாம் நீ இல்லைன்னு தெரிஞ்சதும் எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? கண்ணை கட்டி ரோட்ல இருக்க மாதிரி இருந்தது. எல்லாம் இருட்டா, ஒரே பிளாங்கா. சத்யா இப்போ எங்க என்ன பண்ணிட்டு இருக்காரோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் ரணம் வேதனை வச்சு நரகத்துல இருந்த மாதிரி இருந்தது தெரியுமா உனக்கு?
உன்னை காணோன்னு சொன்னோன்னே நீ இல்லை உன்னை காணோன்னு நான் தேட ஆரம்பிச்சப்போ தாண்டி தெரிஞ்சது நான் உன் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்கேன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது நீ இல்லைன்னா நான் இல்லடி. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது நீ இல்லாத உலகத்தில் ஒரு செகண்ட் கூட நான் இருந்திருக்க மாட்டேன். ஜீவி. ஆமா சந்தியா, ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ. நீ இல்லாம ஒரு நிமிஷம் கூட நான் உயிர் வாழ மாட்டேன். எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீ இல்லாத இடத்துல என்னால இருக்கவே முடியாது. I love you, Jimmy. No, Jimmy. You are my everything. No. அப்பா சொன்னதான் இப்பவும் என் ஜீவி இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? இல்லடி, என் மேலதான் தப்பு. காலையில வீட்டுல இருந்து கிளம்பி போயிருக்க, சாயந்தரம் வரலும் உன்னை தேடாம இருந்திருக்க பத்தியா? உன்னை ரொம்ப கஷ்டப்பட விட்டுட்டேன்லடா. ரொம்ப கஷ்டப்பட்டியா? சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தான் தெரியுமே என் ஜீவி வந்து என்னை கூட்டிகிட்டு போவாங்கன்னு. அவன்கிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன் தெரியுமா? கண்டிப்பாக ஜீவி வருவாங்க, என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, உன்னால் என்னை ஒன்றும் பண்ண முடியாதுடான்னு நான் எவ்வளோ போல்டாக சொன்னேன்னு தெரியுமா? சாரிடி. எதுக்கு சாரி? ஐயா, இப்படியா ஜீவி இருப்பாங்களா? என்னோட ஜீவி எவ்வளோ கெத்தாக இருப்பாங்க. இது என்ன இது? ஹலோ, என்ன? நான் என்னமோ நினச்சேன், இங்கே என்னமோ நடக்குது. என்னது? அன்னைக்கு தான் அவன் கடத்திட்டு போயிட்டான். 2 நாள் ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு போயாச்சு. அதுக்கப்புறமா இப்போ தான் வீட்டுக்கு எல்லாரும் வந்தாங்க. ஸோ இப்போ தான் தனியாக மீட் பண்ணுறீங்க. நான் கூட ஓடி வந்து கட்டி. என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. கையல் பாவம் தனியாக இருப்பான்ல, நான் போய் அவளை போய் பார்த்துட்டு வரேன். வந்ததுலேருந்து நான் இன்னும் அவளை பார்க்கவே இல்லை. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுலேருந்து நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? ஏய், என்ன என்ன மேடம் வேற மூலம் இருக்கீங்க போல? ரொம்ப தான். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியா? சரி, நான் அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் ஒன்றும் இல்லைல்ல, உங்களுக்கு எதுவும் தோணலைல்ல, அப்புறம் இங்கே என்ன வேலை? இந்த பக்கம் என்ன? சந்தியா, என்ன 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 பயம் விட்டு போச்சா? எது பயமா? ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? நான் கூட மம்மி கல்யாணம் உடனே வைக்கணும்னு சொன்னோன்னே படிச்சுட்டு இருக்கா, 1 இயர்க்கு முடியட்டும்னு சொல்லலான்னு பார்த்தேன். நீ பண்ணுறது பார்த்தா மம்மி இன்னும் 10 டேஸில் மேரேஜ் வச்சுருக்காங்களே, அது கூட நாளைக்கே வைக்கலான்னு முடிவு பண்ணலான்னு இருக்கு. ரொம்பதான் ஆளை பாரு. போங்க, போய் தான் வேலை இருந்தால் பாருங்க, நான் கையில் பார்க்க போகிறேன். மேடம், எப்படி எத்தனை நாள் ஓடுவீங்க? என்ன ஒரு 10 டேஸ், அதுக்கப்புறமா என்கிட்ட தான் மாட்டணும், தெரியும்ல? ஐயோடா, ஏன் என்ன பண்ண போகிறீங்க? பாரா, அவ்வளோ தைரியம் வந்துருச்சு உனக்கு. இப்போ வேணும் ஒரு டைமை பார்க்கலாமா? எது? அது வந்து என்ன விளையாடுறீங்களா? கையெடுங்க. என்ன 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 இவ்வளோ நான் வேகமாக பேசுனேன், இப்போ என்ன? அது வந்து ஆமாம், என்ன ட்ரெஸ் இது? ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன பிடிக்கல? ட்ரெஸ் நல்லா இல்லையா? வேற என்ன ட்ரெஸ் வேணுமா? ட்ரெஸ்ஸே இல்லாமல் வந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஹலோ, அது வந்து அதான் சரி, அது இல்லாமல் சுடிதார் போட்டுருக்கேன்னு சொன்னேன். நல்லா சொன்னீங்க, போங்க. நான் கூட ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். இன்னும் 10 டேஸ்க்கு தானே, அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். புரியல. 10 டேஸ்க்கு அப்புறமா ட்ரெஸ் போடணுமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணுறேன்னு சொன்னேன். என்னவா? தப்பு தப்பாக பேசுறீங்க, அட்டி வாங்குவீங்க. இதனடா ரொம்ப போச்சு. கல்யாணம் பண்ணிட்டு எப்படி நீ இந்த பெட்ரூம்லையும் நான் அந்த பெட்ரூம்லையும் இருக்கிறதா? அப்படி யாரு சொன்னா? தெரியுதுல, ஸோ நான் சொல்கிறத நீ கேட்கணும். பிச்சு பிச்சு. எனக்கு என்னமோ 3rd இயர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏய், விடுங்க. எங்க எங்கே ஓடுறீங்க? இவ்வளோ பயங்கரமாக பேசுனேன், இப்போ எங்க? இங்கே இருக்கிறது எனக்கு ஒன்றும் சரியாக படலை. நான் கையில் பார்க்கறதுக்காக போகிறேன். இதெல்லாம் உனக்கே ஓரல, நான் சும்மா தான் இருந்தேன், நீ தானே ஹாஸ்பிட்டல் விட்ட. அதுக்கு நான் சும்மா பார்க்க ரொம்ப டல்லாக இருந்தீங்களே, எப்படி சமாதானப்படுத்தணும் தெரியாமல். இந்த சமாதானம் கூட நல்லாவே இருக்கு. அப்போ இனிமே டெய்லி 2 ஹவர்ஸ்க்கு ஒன்று சமாதானப்படுத்தி விடுங்க. ஆஹா, அப்படி வேற ஐடியா இருக்கா சாருக்கு? ஏன் என்ன தப்பு? யார்கிட்டயவா கேட்குறேன்? ஏன் பொண்ணாடிக்கிட்டு தானே. போய் கேளுங்க. என்னது? அதான் யார்கிட்டயா போய் கேட்க போறேன்னு நீங்களே, போய் கேளுங்க. ஐயோ மேடம், அப்பெல்லாம் பெர்மிஷன் கொடுத்துடாதீங்க, அப்புறம் கஷ்டப்பட போகிறது நீங்களா தான் இருப்பீங்க. புரியல.
2 ஹவர்ஸ்க்கு ஒருத்தங்கிட்ட போயிட்டு எனக்கு சமாதானப்படுத்துங்கன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, 24 ஹவர்ஸில் உங்களுக்கு எந்த 2 ஹவர்ஸுமே கிடைக்காது. என்ன பண்ணுறது? ஆஹா, சார் பெரிய அப்படியே மன்மதராஜா, அப்படியே சுற்றி 10 பேர் எனி டைமும். ஹலோ, என்ன நீ என்ன நினச்ச? சொடுக்கு போடுற நேரத்தில் இப்போ எங்க 10 பொண்ணுங்க வரைக்கும் வா. வேண்டாப்பா சாமி, நீங்கள் மன்மதன் தான், நான் ஒத்துக்கிறேன். போதுமா? இப்போ கையை விடுங்க, நான் கையில் பக்கம் போகணும். அப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்குன்ற அப்படி தானே? புரிஞ்சுக்கிட்டா சரி. என்ன தவிர உன்னை எப்படி புரிஞ்சுப்பான்? கையை விடுங்க. பத்தியா மறுபடியுமா? மேடம்க்கு நல்லாவே தெரியும் ஜிவி ஒரு விஷயத்த பிளான் பண்ணியாச்சு, அது கண்டிப்பா அது நடந்தே தீரணும். அப்புறம் எப்படி? ஜிவி மட்டும் பிளான் பண்ண பார்த்தாது, சந்தியாவும் சேர்ந்து பிளான் பண்ணணும். இங்க பிளானிங் இன்ஜினியரே சந்தியா தான். ஏன் அது உங்களுக்கு தெரியாதா? ஜிவி அமைதியா இருந்துட்டா நல்ல பொண்ணு நினைப்பா. ஐயோ, அப்புறம் ம் நானும் அந்த மணி கிடையாது. நான் பாட்டுக்கு லண்டன்ல ஹாயா பிசினஸ் பண்ணிட்டு பிசினஸ் நான் மட்டும் இருந்தேன். என் மைண்ட் ஃபுல்லா வெறும் பிசினஸ் பிசினஸ் பிசினஸ். அப்புறம் என்னோட மம்மி அவ்வளோதான் அவனை இந்தியா வர வச்சு இதோ இந்த ஃபேமிலியில் இன்க்ளூட் பண்ண வச்சு, அதுக்கப்புறமா என்ன சொல்றது, கொலுசு இல்லை கொலுசு அந்த சவுண்டுக்கு என்ன மயங்க வச்சு யாரா அந்த பொண்ணு அப்படின்னு இதோ இந்த பொண்ணு இருக்காளே அந்த பொண்ணு பின்னாடி அவள் ஃபேஸை பார்க்கணுன்னு பின்னாடியே போய் அதுக்கப்புறமா ட்ரீம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி ஒரு பொண்ணை பார்த்து வாழ்ந்தா இவ கூட தான் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து அதுக்கப்புறமா உன்னை லவ் பண்ணி இதோ இப்போ இங்கே வரலாம் எவ்வளோ பண்ண வச்சிருக்க. ஆனால் நீ அந்த மாதிரி பொண்ணு கிடையாதா? ஜிவி 2 பேரோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஞாபகம் இருக்கா மேடம்? எப்படின்னு அதை எப்படி மறக்க முடியும்? உனக்கு ஒன்று தெரியுமா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொன்னேன் வாழ்க்கையில் மறுபடியும் அந்த பொண்ணை நான் மீட் பண்ணவே கூடாது நான். ஆனால் பாத்தியா ஃபர்ஸ்ட்ல நம்ம 2 பேரும் எலியும் பூனையும் மாதிரி பயங்கரமாக சண்டை போட்டோம். உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்காது, என்னை பார்த்தா உனக்கு பிடிக்காது. ஆனால் இப்போ நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை. வாட் இஸ் திஸ்? இதுக்கு பேர் தான் லவ், அப்படி தானே? முதல்ல ஆரம்பிக்கிறது தான் காதல். ஏன் நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா? யா இருக்கலாம். இதெல்லாம் நம்புவாங்களா அப்படின்னு ஒரு காலத்தில் நானே பைத்தியக்காரத்தனமா இல்லை அப்படின்னு யோசிச்சிருக்கேன். எனக்கு நடக்கும்போது தான் அந்த ஃபீல் செம்ம ஹாப்பியாக இருக்கு சந்தியா. மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? எது? நிஜமாவே சந்தியா, அந்த ஃபீல் வேற மாதிரி. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது என் ட்ரீமில் வர பொண்ணு, ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில். ஆனால் அந்த பொண்ணு தான் நீ என்ன என் மனசுக்குள்ள நீ வந்தது, அதெல்லாம் வேற மாதிரி ஃபீல். அதெல்லாம் மறுபடியும் சான்ஸே இல்லடி. நீங்களாவே மாட்டிக்கிட்டீங்க உண்மையை சொல்லி. கண்டிப்பாக நான் உங்ககிட்ட எத்தனை அதை சொல்லவே இல்லை. நான் இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடியே எனக்குள்ள ஒரு ட்ரீம் இருந்துகிட்டே இருந்தது. பயங்கர ட்ரெடிஷ்னலாக ஒரு பொண்ணு, ஃபேஸ் மட்டும் காமிக்க மாட்டான், அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணா. ஆனால் அவன் நீயாக தான் இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆண்டவன் எப்படி முடிச்சு கொடுக்கா பார்த்தியா? கடைசியில் என்னோட அத்தை பொண்ணு. இது கூட நல்லா இருக்குல்ல? பின்ன அதுலேருந்து நான் வெளில வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன்டி. கண்டிப்பாக அம்மா 10 டேஸ்ன்னு சொன்னாங்க. எனக்கு 10 மந்த் மாதிரி இருக்குது. எப்படா அந்த 10 டேஸ் ஆகும் உன்னை எங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போகலான்னு இருக்கு. ஏன் இது உங்கள் வீடு இல்லையா? நோ நான் அப்படி சொல்ல வரல. ஐ மீன் புரியுது. நானும் தான் ஃபர்ஸ்ட் உங்களை பார்க்கும்போது யார் இவங்ககிட்ட மாட்ட போகிறாலோ தெரியல, எவ்வளோ அடமெண்ட்டாக இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சிருக்கேன். கடைசி நானாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஐ லவ் யூ. ஹே நோ நிஜமாவே ஐ லவ் யூ. ஐயோடா, ரொம்ப நல்ல பையன் மாதிரி நடிக்காதீங்க, எனக்கு தெரியாதா? ஓகே, இப்போ கையை விடுறீங்களா? ஹலோ, லவ் யூ சொன்னால் திருப்பி சொல்லணும். நீங்கள் அதுக்கு வேற என்னமோட வச்சுருக்கீங்க, அதோட ஸ்டாப் பண்ணால் பரவாயில்லையே. இது நம்ம கண்டுபிடிப்பு, புதுசாக ட்ரெண்டாக இருக்குல்ல? இருக்கும் ட்ரெண்டாக தானே இருக்கும். லவ் யூ. இங்கே பாரு சந்தியா, இப்போ நான் சொன்னால் நீ ரிட்டன் சொல்கிறதே கிடையாது. நான் ஒன்றும் அந்த மேலே மீன் பண்ணி சொல்லலை. நிஜமானுமே லவ் யூ தான் மீன் பண்ணேன். சொன்னால் திரும்ப சொல்லணும், அது கூட தெரியாதா? ஓ எஸ், நல்லாவே தெரியுமே. இல்லை, அப்படி சொன்னால் என்ன நடக்கும்னு தெரியும். சொல்லலைனாலும் நடக்கும்.
அதெல்லாம் நடக்காது. நடக்கும். இன்னைக்கு என்னன்னாலும் பரவாயில்ல. நோனா நோ தான். நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். அதை நான் சொல்லலாம்னு நினச்சி மறந்துட்டேன். இப்போ ஞாபகப்படுத்திட்டேன். இன்னும் நம்ம மேரேஜுக்கு 10 days இருக்குல்ல. 10 days தான் இருக்குது. ஸோ 10 days-உம் தென் டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக வேணாம். 10 days-உம் கண்டிப்பாக லவ் யூ. ஓகே டீல்? ஆஹா, நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா? அதுக்கு வேற ஆளை பாருங்க. பி சீரியஸ். நிஜமாலுமே தான் சொல்கிறேன். ஒரு நாள் மிஸ் ஆனாலும் அடுத்த நாள் பெனால்ட்டி இருக்குது. ஓகே? இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா. ஏன்பா? கண்டிப்பாக வரணும்ப்பா. வரலனாலும் வர வைப்பேன்ப்பா. என்ன விளையாடுறீங்களா? விளையாடலாம் வாண்டா கூப்பிடுறேன். ஜீவி, சின்ன கொஞ்சம் ஓவராகவே போயாச்சு. எது இதுவா? ஹேய், ஒன்றுமே பண்ணலடி. பண்ணலதான், பேச்செல்லாம் ஒரு மார்க்கமாக இருக்கு. இனிமே அப்படிதான். ஓஹோ. ஸோ டீல் ஓகே? இந்த இருக்க போகிற 10 days-உம், அதாவது மேரேஜுக்கு முன்னாடி உள்ள 10 days-உம் கண்டிப்பாக லவ் யூ உண்டு. நினச்சிட்டே இருந்தேன். டீல். நீ கொடுக்கலனாலும் நான் கொடுக்க வைப்பேன். உனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கு கொட்டாவை முடிச்சுட்டு போங்க. நீங்கள் சொன்னால் உடனே செஞ்சிடணுமா? நீங்கள் ஏதோ பிளானில் தான் இருக்கீங்க. ஸோ என்ன நடந்தாலும் நான் பொறுப்பில்லை. ஓகே? பாரா, என்ன மிரட்டுறீங்களா? என்ன 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 பண்ணுவீங்க? பண்ணிட்டா போச்சு. எது? லாஸ்ட் லவ் யூ. ஜீவி. லவ் யூ. நோ நோ ஜீவி. நான் தான் சொன்னேன்ல, அதுக்கு என்னோட தான் நான் பொறுப்பில்லை. பொறுக்கி கொண்டுடுவேன். லவ் யூ. நோ. மாவளே பாவம் பார்த்தல. ஜீவி நோ. நோ கிடையாது, எதுவும் கிடையாது. கிறிஸ்தோட எடுத்து போகிறதில்ல. நோ 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 ஜீவி. லவ் யூ. லவ் யூ. தட்ஸ் மை கால். பொறுக்கி. என்ன? ஜீவி. சிந்தாமரை செந்தேன் மழை என்னாவினே தேவி ராஜராஜ சோழன் எனையாளும் காதல் தேசம்